ஜனநாயகன் படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக ஹைலி சான்ஸ் இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நம்ம படம் வந்து கடைசி படம் தியேட்டர்ல தான் பார்க்கணும். எல்லாருமே வந்து ஒரு இருக்கீங்க, மைண்ட் செட்ல இருக்கீங்க, எல்லாரும் வருத்தத்திலேயே இருக்கீங்க. இப்போ எல்லா தலைவர் படமும் எல்லா சினிமா ஆக்டர் படமும் வருது தியேட்டர்ல. ஆனால் நம்ம தலைவர் தளபதி படம் வந்து தியேட்டருக்கு வராம போச்சு, அதுவும் கடைசி படம் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்துல விஜய் ஃபேன்ஸ் வந்து என்னென்னமோ பண்றீங்க, எல்லா தியேட்டர்லயும் போய் ரிவ்யூலாம் சொல்றீங்க. இந்த மாதிரி வந்து எந்த படம் நல்லா இல்லை, எங்க அண்ணன் படத்துல வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற படத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரி வந்து ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போய்கிட்டு இருக்கு. நம்ம படம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இப்போ வந்து கோர்ட்ல ஹியரிங் வந்து ஹைகோர்ட்டுக்கு திருப்பி போறாங்க. அதில் நமக்கு பாசிட்டிவா ரிசல்ட் வந்தா கூட வந்து சென்சார் போர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போயிட்டாங்கன்னா படம் வந்து டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு பாசிட்டிவா ரிசல்ட் வந்தா கூட சென்சார் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போவாங்கன்ட்டு எனக்கு தோணுது. அப்படி போனாங்கன்னா படம் வந்து ஜனவரியும் வராது, பிப்ரவரியும் வராது. மார்ச் மாதம் வந்து எலெக்ஷன் டைம் வந்துடும். எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு தலைவர் படம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எனக்கு தெரியல, இது நான் நியூஸ் கலெக்ட் பண்ணி தான் சொல்றேன். எலெக்ஷன் டேட் வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த கேண்டிடேட்டோட படம் வந்து வரக்கூடாது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் படம் வந்து நம்மளுக்கு தீர்ப்பு கரெக்டாக வந்து அந்த மாதிரி சென்சார் போர்டும் சைலண்டாக இருந்தாங்கன்னா நம்ம படத்தை வந்து ஜனவரி எண்டிங்கில் பார்த்துடலாம். இப்போ சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா சோலி முடிஞ்சிச்சு. நம்ம படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம படத்தை வந்து தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அண்ணன் வந்து 200 கோடி வந்து சம்பளம் வாங்கின மாதிரி தான் நியூஸ் வருது சரிங்களா. அதனால் வந்து ப்ரொடியூசரும் இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரு இவங்கெல்லாம் வந்து அண்ணன்கிட்ட போயிட்டு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும், எங்கள் காசு எங்களுக்கு வேணும், போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அண்ணன் வந்து எஸ் தான் சொல்லுவாங்க, நோ சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து ஓடிடியில் தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சரிங்களா. ஒன்று ஜனவரி எண்டிங்குள்ளே படம் வரும், அப்படி இல்லாட்டி ஓடிடியில் வந்தால் பெஸ்ட்டு தான். எல்லா சீனுமே நம்ம பார்த்துடலாம். 27, 28 கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய சீனை மியூட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஓடிடியில் இருக்கும். என்ன கடைசி படம் விஜயன படத்தை பார்க்க முடியாமல் போன ஒரு வருத்தம் மட்டும் தான் இருக்கும் தியேட்டரில் போய். ஆனால் ஓடிடியில் நம்ம பார்த்துடலாம், ஃபுல் படத்தையும் பார்த்துடலாம். அதனால வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆக தான் ஹைலி சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து கோர்ட்டில் அந்த அளவுக்கு வந்து எந்த கோர்ட்டு போனாலும் நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கோங்க. ஹைகோர்ட் போனால் வந்து அவங்க சொல்றதுக்கு சென்சார் போர்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அதனால வந்து ஜனவரி பிப்ரவரி டவுட் தான், மார்ச் எலெக்ஷன் வந்துடும். அதனால வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக ஹைலி சான்ஸ் இருக்கு. எதில் ரிலீஸ் பண்ணாலும் என்ன சண்டை போடாமல் கண்டிப்பாக நம்ம படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் தியேட்டரில் பாருங்கள், ஓடிடியில் வந்தால் ஓடிடியில் போய் பாருங்கள். ஓடிடினா உங்களுக்கு அமேசான் பிரைமில் தான் வரும், அவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமேசான் பிரைம் நான் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. அமேசான் பிரைமில் பார்த்துக்கோங்க சரிங்களா. எதாக இருந்தாலும் இந்த கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.